ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கேர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது ஒரு நெல்லிக்காய் தொகையிலும், அடுத்தது அகத்திக்கீரை வச்சு ஒரு மண்டியும். மண்டி அப்படிங்கிறது முதல்ல கூட்டு குழம்பு நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது ஒரு செட்நாடு ஸ்டைலில் பண்ணுற ஒரு கறின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நெல்லிக்காய் தொகையில். பொதுவாக இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஏகாதசி வரும், மகா ஏகாதசி. இந்த ஏகாதசியும் போது நிறைய பேர் இந்த விரதம் இருந்து மறுநாள் துவாதசி அன்னைக்கு இந்த நெல்லிக்காவும் அகத்திக்கீரை இதெல்லாம் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு வழக்கம் உண்டு. ஸோ நிறைய நேர்கள் கேட்கும்போது இந்த நெல்லிக்காவை வச்சு நாங்கள் சிம்பிளாக ஒரு தொகையல் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் எங்கள் ஸ்டைலில் பண்ணுறோம், உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பண்ணி காமிங்க. அதே மாதிரி அகத்திக்கீரையை ஒரு பொரியல் பண்ணுறோம், இல்லைன்னா இதுக்கு பொடியை நறுக்கிட்டு நம்ம கூட்டு மாதிரி ஏதாவது பண்ணி வைக்கணும், வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்குற நேயர்களுக்கு இது ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டைலில் நம்ம பண்ணுற இந்த நெல்லிக்காய் தொகையிலும் மண்டி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் தொகையில். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நெல்லிக்காய் 8 விதை நீக்கி சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். பச்சை மிளகாய் 3, இஞ்சி 1 அங்குல துண்டு தோல் நீக்கி நறுக்கி கொள்ளவும். கொத்தமல்லி தழை சிறிதளவு, தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இந்த நெல்லிக்காய் துவையலுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா, அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா விளைஞ்ச நெல்லிக்காயை வாங்கிட்டு வந்துட்டு அதை நல்லா கழுவிட்டு ஒரு கத்தியை வச்சு அப்படியே நம்பி விட்டோம் அப்படின்னா அந்த துண்டுகள் ஓரளவுக்கு தனியாக வந்துடும். ஒவ்வொரு இதுலேயும் அந்த கோடு மாதிரி அதை போட்டிருக்கோம். அந்த நெல்லிக்காய் இயல்பாக உண்டு. அதை அப்படியே அந்த இடத்துல நறுக்கிட்டு நம்ம எடுக்கிற போது நம்ம ஓரளவுக்கு நல்லாவே எடுத்துட முடியும். இது வேக வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணுறதுல இது பச்சையாக இருக்கும்போது பண்ணால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சிறு துவர்ப்போடு இருக்கும். இது அந்த துவர்ப்பும் பிடிக்கிறவங்க, அதாவது நம்ம போடுற இப்போ இதில் நான் புளியெல்லாம் சேர்க்கலை. விருப்பப்படுறவங்க இந்த புளி வேணும்னு நினைக்கிறவங்க அந்த புளி வேணால் ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த நெல்லிக்காயில் உள்ள புளிப்பே போதும், அதனால் அந்த புளிப்பு எடுத்துருக்கேன். இந்த துவர்ப்பை நீக்கிறதுக்கு இதில் லேசாக ஒரு துவர்ப்பு கட்டாயம் இருக்கும். ஆனால் இந்த துவர்ப்பை நீக்கிறதுக்கு பிடிக்காதவங்க வேணால் ஒரு துண்டு வெல்லமும் சேர்த்துக்கங்க. ஸோ அது ஒரு மாதிரி டேஸ்டியாக இருக்கும். அது நார்மலாக நம்ம பண்ணுற இந்த தொகையல் மாதிரி தான். இதில் நான் எப்போ சொன்ன மாதிரி புளியும் வெல்லமும் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சொன்னேன் இல்லையா, அது சேர்த்துருக்கேன். எண்ணெய் முதல்ல காஞ்ச உடனே அந்த உளுந்தை சேர்த்துடலாம். இது மிதமான தீயில் வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். இந்த உளுந்து லேசாக செவந்து வரணும். இந்த உளுந்து செவந்தால் தான் இந்த தொகையல் நல்லாயிருக்கும். அதனால் உளுந்து செவந்து வரணும். சிவக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா உடச்சி போட்டுடலாம். அப்படியே பச்சை மிளகாவோட காரம் இந்த வதங்கும் போது போயிடும். அதனால் ஓரளவு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோம்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த பெருங்காயம், அதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க நெல்லிக்காய், தீயை நல்லா குறைச்சிட்டேன். இந்த உளுந்து நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். அந்த உளுந்து இளம் வறுப்பாக வறுத்துட்டோம் அப்படின்னா இது நல்லா இருக்காது. அதனால் கட்டாயம் ஓரளவு கொஞ்சம் நல்லா செவக்க விடுங்க. அப்போ தான் இது நல்ல வாசனையாக இருக்கும் துவையல். அதே மாதிரி இதில் இஞ்சியும் சேர்த்திங்கன்னா இந்த காரம் பார்த்திங்கன்னா இஞ்சியோட காரமும் இருக்கும், பச்சை மிளகாயோட காரமும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இஞ்சி சேர்த்துருக்கேன். இந்த அளவு காரம் வேணாம்னு நினைக்கிறவங்க அந்த இஞ்சியை பாதி துண்டாக்கிக்கங்க. அந்த பச்சை மிளகாய் இந்த அளவு சேர்த்தா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தீ கொஞ்சம் தூண்டியிருக்கேன் இந்த வதங்கிறதுக்காக. இந்த தொகையிலுக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துடலாம்.
இது ஓரளவு கொஞ்சம் நீங்கள் வதக்கும் போதே டக்குன்னு வெந்துடும். இது வேகிறதுக்கான நேரம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. அதனால் ஓரளவுக்கு நல்லா வதக்கினால 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே அது வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சொன்னோம் இல்லையா, அதை போட்டால் போதும். கொத்தமல்லி, இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு, அதாவது தண்ணி சேர்க்காமல் கரகரப்பாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் ஆற விட்டுடுங்க. விட்டுட்டு தண்ணி சேர்க்காமல் ஒரு ஸ்பூன் அதை கிளறி தொகையில் கரகரப்பாக அரைக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும். ஒன்றும் பாதின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி. ஆக்சுவலாக வீட்டில் உலக்க இருந்ததுன்னா அதை நல்லா குத்தி எடுத்திங்கன்னா கூட அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா மிக்சியில் ஒரு சுற்றிடுங்க. நல்லா அந்த விப்பர் பட்டனை யூஸ் பண்ணி ஒரு 2-3 அடி அடிச்சிங்கன்னா இந்த நல்லா சீக்கிரம் அரைப்பட்டுரும். நைஸாக அரைச்சதுன்னா நல்லா இருக்காது. அந்த உளுந்து வந்து பருன்னு அரைப்பட்டு அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா வாயில் தட்டுப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரசம் சாதத்துக்கு தொட்டுக்குவோ, தயிர் சாதத்துக்கு தொட்டுக்குவோ, இல்லை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடவோ எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வச்சுருந்தீங்க, அந்த மாதிரி பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புளி ஒரு துளி இதில் போட்டு கொஞ்சம் தூக்கலாக அந்த புளிப்பு தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ புளிப்பும் காரமும் பேலன்ஸ்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை ஆறினோன்னு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைச்சதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம செய்ய போகிற கீரை மண்டி பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிச்சுவை. நம்ம நெல்லிக்காய் தொகையிலுக்கு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சிட்டு வந்து ரெடியாக வச்சுருக்கேன். இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது அகத்திக்கீரை மண்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து அகத்திக்கீரையில் நாங்கள் பொரியல் மாதிரி பண்ணிக்கிறோம், அல்லது சாம்பாரில் போட்டுக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். பட் அது இல்லாமல் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குற நேயர்களுக்கு பார்த்து இன்றைக்கி அகத்திக்கீரை மண்டி. நம்ம ஏற்கனவே மண்டியில் ஒரு 4-5 வகை வந்து இந்த நிகழ்ச்சியிலேயே விதவிதமாக பண்ணியிருக்கோம். ஏறக்குறைய அந்த ஸ்டைல் தான். ஆனால் நம்ம வந்து அகத்திக்கீரை சேர்த்து அதை பண்ண போகிறோம். பொதுவாக அகத்திக்கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஜீரணிக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நம்ம வந்து அதை குக்கரில் பண்ணுற போது அதனோட வேகிற டைமும் கம்மியாக இருக்கும். நமக்கு வேகிறதும் பார்த்திங்கன்னா நல்லா மெத்து நல்லா வெந்து நல்லாவே இருக்கும். இப்போ இந்த பண்ணுற மண்டி வந்து அந்த நாள்லலாம் அரிசி களைஞ்ச தண்ணியும் சேர்த்துக்குவாங்க, அதோட கூட தேங்காய் பால் சேர்த்து பண்ணுவோம். பட் அரிசி களைஞ்ச தண்ணி வந்து இப்போ நம்ம அந்த மாதிரி ரொம்ப பண்ணுறது இல்லைன்னா கொஞ்சம் அரிசியில் மருந்து போட்டு கூட வைக்கிறதுனால அப்படி அரிசி களைஞ்ச தண்ணி வேணும்னா நம்ம இந்த மருந்தெல்லாம் போட்டிருக்கிறதுனால அரிசியை நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சு அந்த தண்ணியை நம்ம எடுத்து வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்க்க போகிற இந்த மண்டி, அதாவது அகத்திக்கீரை மண்டிக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அகத்திக்கீரை 1 கட்டு கீரைகளாக ஆய்ந்து கழுவிக்கொள்ளவும். சின்ன வெங்காயம் 10 தோல் உரித்து கொள்ளவும். பூண்டு 8 பற்கள் தோல் உரித்து கொள்ளவும். பச்சை மிளகாய் 2. தேங்காய் பால் 1 கப். தாளிப்பதற்கு எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். காய்ந்த மிளகாய் 2. கடுகு 1 டீஸ்பூன். வெந்தயம் அரை டீஸ்பூன். உப்பு ருசிக்கேற்ப. இப்போது இந்த அகத்திக்கீரை மண்டிக்கு தேவையான பொருள் நான் பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ நான் சின்ன வெங்காயம், இதுக்கு சின்ன வெங்காயம் தான் குறிப்பாக நல்லாயிருக்கும், அதனால் சின்ன வெங்காயம். அடுத்தது 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாயும் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் வந்து குக்கரில் பண்ணலை, நான் நேரடியாக ஒரு பாத்திரத்தில் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பச்சை மிளகாயை நல்லா ஒரு 2-3 துண்டாக கிள்ளி போடலாம். காஞ்ச மிளகாயும் கிள்ளி தாளிக்கலாம். ஆனால் குக்கரில் பண்ணுறீங்கன்னா அதனோட காரம் ஓரளவுக்கு இறங்குற மாதிரி பார்த்துக்கணும். அப்படின்னா அது வந்து இந்த பச்சை மிளகாயும் நம்ம கீரை போகிறதில்ல, காஞ்ச மிளகாயும் நம்ம கிள்ள போகிறதில்ல, இது அப்படியே முழுசாக தான் நம்ம போட போகிறோம். என்ன காரணம்னா குக்கரில் வேகிற போது அதனோட எக்ஸ்ட்ராக்ஷன், அதாவது அது உள்ளே இருக்கிற அந்த சாறு வந்து கம்ப்ளீட்டாக இதோட நல்லா கலக்கும், வெந்தும் நல்லா போயிடும்.
அதனால் இந்த காரம் அளவாக இருக்கட்டும் அப்படிங்கிறது நினச்சிங்கன்னா நம்ம இந்த மாதிரி முழுசாக போட்டுக்கலாம். காரம் தூக்கில் பிடிக்கிறவங்க இதை நீங்கள் கிள்ளியோ இல்லை நறுக்கியோ போட்டுக்கலாம். ஒரு குக்கரில் இதுக்கு எண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தான் கொடுத்துருக்கோம். 1 டேபிள் ஸ்பூனுங்கிறது தாராளமாக போதும். அதே மாதிரி தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் முதல் பால் 2வது பால் இது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து 1 கப்பாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தனித்தனியாக நான் எடுத்துக்கல, ரெண்டுமே சேர்த்து 1 கப்பாக வச்சுருக்கேன். சரி, இதுக்கு எவ்வளோ தேங்காய் போட்டால் இந்த 1 கப் தேங்காய் பால் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா, நல்ல விளைஞ்ச தேங்காய், பால் எடுக்கக்கூடிய அளவுக்கு விளைஞ்ச தேங்காய் இருந்துச்சுன்னா இது வந்து நல்ல ஒரு 1/2 கப் எடுத்திங்கன்னா தாராளமாக போதும். 1/2 கப்போட கொஞ்சம் ஒத்திரி கம்மியாகவே கூட எடுத்துக்கலாம். அதுவே உங்களுக்கு 1 கப் தேங்காய் பால் ரெண்டும் முதல் பால் 2வது பால் கலந்து கிடைக்கும். ஸோ 1 டம்ளர் தண்ணி நல்லா முழுக்க எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி முதல் பால் எடுத்து புழிஞ்சு வச்சுட்டு திரும்ப 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி அந்த 2வது பாலையும் எடுத்து ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க. ஸோ 1 டம்ளர் பால் உங்களுக்கு நல்லாவே கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காயுது, அதில் இந்த கடுகு, அதோட கூட சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் ரெண்டும் ஒன்றா போட்டுடுறேன். இது வந்து ஆக்சுவலாக நம்ம சாதத்தை குழஞ்ச வடித்த சாதத்தை இந்த கீரையோடு அரைச்சி நம்ம எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா குழச்சி கலதலன்னு ஊற்றிக்கணும். இந்த தேங்காய் பால்லாம் செய்கிறதுனால அந்த கீரையோட எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால நல்லாவே இருக்கும். கீரை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து போய் அந்த கீரையோடையே கலந்தது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட கூட ஜஸ்ட் ஒரு வாழைக்காயை வறுத்து வச்சுக்கிட்டோ அல்லது ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு வறுத்து வச்சுக்கிட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வதங்கியிருக்கேன். நான் ரொம்ப அப்படி நிறம் மாறுற அளவு வதக்கலை, ஓரளவுக்கு வதக்கியிருக்கேன். இப்போ இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் இந்த கீரை, இது அந்த கீரையோட சாறு அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கூட நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி நம்ம வேக விடுற போது இப்போது இந்த மண்டிக்கு தேவையான அளவு உப்பு, இது ரொம்ப உப்பு இழுக்காதுங்க, அதனால் கவனமாக போட்டுக்கணும். இப்போ குக்கரை மூடி பொதுவாக நம்ம வேக விடுற போது அந்த வேர்த்து வடிகிற தண்ணி வர எக்ஸ்ட்ரா வரும். அதனால் நம்ம தண்ணி அளவாக ஊற்றிக்கலாம். பட் அது என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இதில் கொஞ்சம் அந்த சாறு அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இன்னும் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. தேங்காய் பால் 1 கப் சரியாக இருக்கும். ஸோ இப்போ ஆவி வந்துருச்சு. அகத்திக்கீரைங்கிறதுனால இதே மெத்தடில், அதாவது இதே ஸ்டைல்லையே நீங்கள் மணத்தக்காளி கீரை, முளைக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை அவ்வளோ அந்த வாசனைக்கும் இதுக்கும் சரியாக வரல. ஸோ அரைக்கீரை, முளைக்கீரை, அடுத்தது மணத்தக்காளி கீரை, இது எல்லாத்துக்குமே இந்த மெத்தடில் பண்ணும்போது நல்லாயிருக்கும். வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். அந்த கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட அதை சாப்பிட்டுப்பாங்க. வந்து நல்ல அதை சொன்ன மாதிரி நல்ல குழஞ்ச சாதத்தில் கீரையோடு கலந்து போட்டு அதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதில் இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இதை ஓரளவுக்கு நல்லாவே இழுத்துட்டு அது சூப் மாதிரி குடிப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த கீரையோட கலந்து அந்த சூப் மாதிரியே ஒரு பவுல் வச்சுட்டு சாப்பிட்றவங்களும் உண்டு. ஸோ இதை எல்லா விதத்துலையும் இது நல்லா டேஸ்டியான ஒரு டிஷ்ஷுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மற்ற கீரை போட்டிங்கன்னா, மற்ற கீரையை வச்சு இது பண்ணுறோம் அப்படின்னா இந்த 1-2 விசிலோட போதும். இந்த கீரையை பண்ணும்போது நல்லா ஒரு 3 விசில் கொடுத்து இறக்குனீங்கன்னா தான் அகத்திக்கீரை உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த தேங்காய் பாலை ஊற்றி கலந்துருவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக்.
வெல்கம் பேக் டு ஹட்சன் கேர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை. நம்ம அந்த கீரை மண்டிக்கு தாளிச்சு விட்டு குக்கரை மூடி தண்ணியெலாம் ஊற்றி உப்பு போட்டு குக்கரை மூடி ஒரு விசில் 3 விசில் விட்டு வச்சுருந்தோம். இப்போ அந்த 2 நிமிஷம் கழிச்சு அதை ஓப்பன் பண்ணோம். நான் மெதுவாக ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த அகத்திக்கீரையிலையும் நம்ம நெல்லிக்காயில் துவர்ப்பு இருக்குதுன்னு சொன்னோன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன துவர்ப்பு இந்த அகத்திக்கீரையிலையும் உண்டு. இப்போது இதுக்கப்புறம் நம்ம அடுப்பு பற்ற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த தேங்காய் பாலில் அப்படியே இதை ஊற்றிட வேண்டியது தான். இந்த வெந்தயத்தோடு சாப்பிடும்போது ஒரு சின்ன கசப்பு அதுவும் இருக்கும். வெந்தயம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க அதை எடுத்துருங்க. பட் வெந்தயத்தோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த கசப்பு இருந்தாலும் லேஸ் ஒரு கசப்பு தெரிஞ்சாலும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம குக்கரில் பண்ணும்போது அப்படியே குக்கரை மூடி நம்ம 3 விசில் கொடுத்தோம். ஒருவேளை ஒரு ஓப்பன் வெசலில் நம்ம சாதாரணமாக ஒரு கடாயிலே தாளித்து விட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. தாளித்து விட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அதில் கீரையை சேர்க்கணும். அந்த தண்ணி கொதிக்க முன்னாடி கீரையை சேர்க்கக்கூடாது. அது தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் கீரையை சேர்த்திங்கன்னா அது என்ன காரணம்னா சட்டுன்னு உங்களுக்கு வெந்து கொடுக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம போட்டால் இந்த தண்ணியும் கொதிச்சு கீரையும் கொதிச்சு வெந்து வேகத்துக்கு டைம் ஆகும். ஸோ தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே கீரையை போட்டுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் அந்த தேங்காய் பால் ஊற்றிடணும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஸோ இப்போ நம்ம அகத்திக்கீரை மண்டி அதுவும் செஞ்சு எடுத்து வச்சிட்டோம். நல்லா இப்போ இந்த துவாதசிக்கு பார்த்திங்கன்னா நிறைய நேர்கள் கேட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்ச இந்த அகத்திக்கீரை மண்டியும் நெல்லிக்காய் தொகையிலும் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக இதை சந்தோஷமாக நல்லா செஞ்சு பார்த்து நல்ல கட்டாயம் இந்த ருசி பிடிக்கும் எல்லாருக்குமே. ஸோ அதையும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பார்த்தா இந்த தொகையிலுக்கும் அதாவது நெல்லிக்காய் தொகையிலுக்கும் அகத்திக்கீரை மண்டிக்கும் ஒரு சின்ன ரீகேப். முதல்ல நெல்லிக்காய் தொகையில் ஒரு கடாய் காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா உளுந்து சேர்த்து உளுந்து நல்லா பொரிஞ்சது லேசாக செவந்ததுக்கப்புறமா அதில் பச்சை மிளகாய் இஞ்சியும் சேர்த்து பெருங்காயம் சேர்த்து அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நெல்லிக்காயும் சேர்த்து அதை நல்லா வதக்கிட்டு அதோட கூட கொத்தமல்லி தேங்காய் உப்பு எல்லாம் சேர்த்து வதக்கி ஆற வச்சு தொகையில் கரகரப்பாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சி ரெடியாக வச்சிட்டோம். அடுத்தது மண்டி. ஒரு குக்கரை காய வச்சு அந்த குக்கரில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு வெந்தயம் ரெண்டும் தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதில் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி கீரையும் போட்டு உப்பும் போட்டு குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா திறந்து அதோட தேங்காய் பாலை ஊற்றி கீழே இறக்கி வச்சோம். இப்போ அகத்திக்கீரை மண்டியும் தயார். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு, உடம்புக்கு உகந்ததான ஒரு நல்ல விஷயம். ஒரு விரதம் இருந்துட்டு விரதத்துக்கு அப்புறமா நம்ம இதை சாப்பிடும்போது அது நம்ம வயிற்றுக்கு எந்த கெடுதலும் பண்ணாமல் ஒரு நல்ல உடல் வலுவும் கொடுக்கக்கூடியது. நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஹட்சன் கேர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.